அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நாள் என்று சொன்னால் அந்த அரசமைப்பு சட்டமே ஒரு மோசடி என்று சொன்னவர்தான் நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற குழுவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு இஸ்லாமிய தோழர்களையும் தவிர 5 பேர் பார்ப்பனர்கள். அது மட்டுமல்ல, நாடு விடுதலை அடைந்ததாக சொல்லுகிறார்களே, அதற்கு முன்பாகவே அமைக்கப்பட்ட குழு, அந்த அரசமைப்பு குழு வயது வந்தவர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது அல்ல. அதிலும் அம்பேத்கர் அவர்களை ஒரு கேடயமாக போட்டு நடந்த முயற்சி. சங்கராச்சாரியாரும் அதே மாதிரி அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியாரும் இணைந்து அரசமைப்பு சட்டத்திலே இந்த சடங்குகளை காப்பாற்ற வேண்டும், சம்பிரதாயங்களை காப்பாற்ற வேண்டும், இந்து சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற விதிகளை வலுக்கட்டாயமாக சேர்த்து, இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதவியை விட்டு வெளியே வர முடிந்ததே தவிர அவரால் அங்கே எதுவும் செய்ய முடியவில்லை. பெரியாரிடம் பௌத்த மாநாடு பர்மாவிலே நடந்தபோது மனந்திறந்து இதை பேசினார் அம்பேத்கர் அவர்கள். பர்மாவிலே பேசினது மட்டுமல்ல, டெல்லி நாடாளுமன்றத்திலேயே பேசுகிற போது இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவன் நான் என்று சொல்லுகிறார்கள். நான் எழுதினேன், என்னுடைய கை பேனாவை பிடித்து எழுதியது, ஆனால் என்னை இயக்கியது பார்ப்பனர்கள் என்று குறிப்பிட்டார்கள். ஆக பார்ப்பனர்களாலே உருவாக்கப்பட்ட இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிகளிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. நாளை இதை ஒருவர் கொளுத்துவதற்கு வருவார்கள். அப்படி கொளுத்துவதற்கு வந்தால் அதை எரிப்பதிலே முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே பேசினார். அதைத்தான் நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அறிவித்தார்கள். தஞ்சாவூரிலே மாநாடு கூட்டி அவருக்கு எடைக்கு எடை வெள்ளிக்கட்டிகளை வழங்கி அந்த நடந்த மாநாட்டிலே பெரியார் அரசமைப்பு சட்டத்தினுடைய 5 பிரிவுகளை சுட்டிக்காட்டி, இந்த 5 பிரிவுகள் சாதிகளை பாதுகாக்கிற பிரிவு, இவற்றை அகற்ற வேண்டும். சாதாரணமாக நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்டு என்று குறிப்பிட்டிருக்கிறது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு. இது சரியான வாதம் கிடையாது. சாதி ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு இந்த சட்டத்தை திருத்தினா தீண்டாமை சாதாரணமாக ஒழிஞ்சிடும். நீங்கள் ஜாதியை ஒழிச்சுக்கிட்டு தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு போடுறது இருக்கே, இது ஒரு மோசடி என்று பெரியார் சொன்னார். அந்த மாநாட்டிலே பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், எவ்வளவு கொடுமையான சட்டங்களை நீங்கள் போட்டாலும் அதை எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் தயாரா அப்படின்னு நம்ம தோழர்களை கேட்டாங்க. மாநாட்டிலே வந்திருந்த அத்தனை கருஞ்சட்டை தோழர்களும் எழுந்து நின்று தயார் தயார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வியப்புன்னு சொன்னால், அதற்கு பிறகுதான் அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை கொடுப்பதுன்னு தலைவர்கள்லாம் முடிவு பண்ணுற அரசியல் அறிஞர்கள்லாம் 3 நாளிலே ஒரு சட்டம் போடப்படுகிறது. இந்த சட்டத்தை யாராவது கொளுத்தினால் அவர்களுக்கு 3 மாதத்திலே இருந்து 1.5 ஆண்டு வரை சிறைச்சாலை தண்டனை கொடுக்கலாம், சிறை தண்டனை கொடுக்கலாம் என்று சட்டம் போடுகிறார்கள். அருமை தோழர்களே, அந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்த நேரம். இன்னும் சொன்ன போனால் நமக்கும் அவங்களுக்கும் கசப்பான அனுபவங்கள் இருந்த நேரம். அந்த நேரத்திலே சட்டமன்றத்திலே அண்ணா பேசினார். இந்த சட்டத்தை எடுத்து சொல்லி, என்னுடைய தலைவர் பெரியார் இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் பயந்தவர் அல்ல. நான் முதலமைச்சர் காமராசருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த கடுமையான சட்டம் போடுறதுக்கு பதிலாக அவரை கூப்பிட்டு பேசுங்க. அவர் சொல்ற கருத்துல என்ன தவறு இருக்கிறது என்று அவர்கிட்ட சொல்லுங்க. முடிந்தால் சட்ட திருத்தத்துக்கு நீங்க வழிவகுக்கணுமே தவிர, இப்படி ஒரு தண்டனை என்று அறிவித்திருக்கிறீர்களே, இது அந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துமே தவிர ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்று காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கு அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிவித்தார்கள். அவங்க அதெல்லாம் எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற நிலையிலே இல்லை. அப்படி இருந்த காரணத்தினால் விடுதலையிலே அறிக்கை வெளியிட்டார். நீதிமன்றத்திலே நாம் கைது செய்யப்பட்டால் கோர்ட்டிலே என்ன வாக்குமூலம் கொடுக்க வேண்டும், அதை அப்படியே செய்தார்கள். கும்பகோணத்திலே சோழபுரத்திலே ஏறத்தாழ 200 தோழர்கள் சட்டத்தை எரிக்கிறார்கள் காலையில் 10 மணிக்கு.
அவர்களை அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் காவல் நிலையத்திற்கு அழைத்து போறாங்க. அழைத்து போன நேரத்தில் அவர்களிலே ஒரு 40 பேரை மட்டும் கைது செய்து சிறைக்கு அனுப்புவதாக சொல்றாங்க. மீதி இருந்த 180 தோழர்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம், எங்களையும் கைது செய்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம் அரசியல் களம் எப்படி இருக்கிறதுன்னு. ஒரு அம்மா வேறாவேசமா பேசினாங்க. வழக்குன்னு சொன்ன உடனே எங்க போனாங்கன்னே தெரியல, போலீஸ் தேடுது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் முன்ஜாமீனுக்கு எழுதி கொடுக்கறாங்க. இன்னொருத்தர் தாம் மகனை கைது பண்ணாங்கன்னு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தில் போலீஸ் வந்த உடனே அந்த 2 பேர் தப்பிச்சு ஓடிவிட்டான். ஒரு ஆளை பிடிச்ச உடனே நான் பொதுக்கூட்டம் நினைச்சிட்டு வந்துட்டேன், என்ன விட்டுருங்க நான் போறேன் அப்படின்னு சொல்றான். தோழர்களே, நம்முடைய தோழர்கள் போமாட்டோம், நானும் கொளுத்துனேன், எங்களையும் கைது செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காவல்துறை ஆய்வாளர் சொல்றாரு, நீங்க எரிச்சதை நாங்க யாரும் பார்க்கல, அதனால நீங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற. அப்ப நம்முடைய தோழர்கள் சொல்றாங்க, நீங்க பார்க்கல, இந்த இப்ப எரிக்கிறோம் பாருங்க. திரும்ப அந்த தாளை எடுத்து கொளுத்துறாங்க. கொளுத்தும் போது அப்ப என்ன சொல்றாரு, இல்ல அவங்க 10 மணிக்கு காலையில பொது இடத்துல எரிச்சாங்க, அதனால கைது பண்ணோம், உங்களை முடியாதுங்கிறாங்க. தோழர்களே, அவங்க வீட்டுக்கு போய் ஒரு மனு தயார் பண்ணி அந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர் தொண்டைமான்னு சொல்லி அவர்கிட்ட முதல் கையெழுத்து வாங்கி அந்த மனுவில் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, நாங்க 200 பேர் பெரியாருடைய ஆணையை ஏற்று அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தணும், 40 பேரை மட்டும் கைது பண்ணிட்டு எங்களெல்லாம் விட்டாங்க, எங்க பேரு, எங்க முகவரி, எங்க வயசு இவ்வளவையும் எழுதி யாருக்கு அனுப்புறாங்கன்னு சொன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சருக்கு அனுப்புறாங்க. எம்எல்ஏ கையெழுத்தோட எங்களை கைது பண்ணுங்க. இவர்கள் மாவீரர்களா இல்லையா? இவங்களை விட வேற யாரை சொல்ல முடியும்? அது மட்டுமல்ல தோழர்களே, அதுல எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், புதுக்கோட்டையில தங்கப்பண்ணு ஒரு தோழர், ரொம்ப எளிமையான தோழர். அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு வண்டி, தள்ளு வண்டி, அந்த தள்ளு வண்டியில அந்த காலத்துல பாயசம் விற்பாங்களாம். இப்ப நம்ம கூழ்லாம் வச்சிருக்க விற்கிறாங்க பாருங்க, அதே மாதிரி விற்கிற ஒரு எளிய தோழர். அவரை கைது பண்ணாங்க. அவரை கைது பண்ணி திருச்சியில 6 மாத கடுங்காவல் தண்டனை, அவர் சிறைச்சாலையில் இருக்கார். அவர் சிறைச்சாலையில் இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய மனைவி உடம்பு சரியில்லாம செத்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்கே அவர் வரல. மனைவி செத்தாலும் பரவாயில்லன்னு 6 மாசத்துக்கு பிறகு வெளியே வந்து தன்னுடைய திரும்பவும் அந்த தொழிலை செய்து பார்க்கிறார். அதே மாதிரி திருச்சியில மாணிக்கம்னு ஒரு தோழர், அவர் திருச்சிக்காரர். அவர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறார். அவர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற போது அதே மாதிரி இவர் குடும்பத்துக்கு ஏற்பட்ட மாதிரியே அவருடைய குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய கொடுமைன்னா, அந்த சகோதரி, அவருடைய மனைவி பைத்தியம் முடிச்சுட்டாங்க. என்ன இந்த மாதிரி ஆகிப்போச்சு, வீட்டுக்காரர் சின்ன வயசுல போயிட்டாரு அப்படின்னு. இவர் சிறையில இருந்து வெளியில வந்த பிறகும் கூட அருமை தோழர்களே, வாழ்நாள் முழுக்க அந்த பைத்தியக்கார மனைவியோடு அவர் குடும்பம் நடத்தினார்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. திருவாரூர்ல சங்கரன் ஒரு தோழர், கலைஞர் கூட நெஞ்சுக்கு நீதி அந்த சரித்திர தொடரிலே அவரை பற்றி ஒரு அத்தியாயமே எழுதியிருக்காரு. சங்கரன் எப்படிப்பட்ட தோழர்னு சொன்னா, அவரும் இதே மாதிரி தஞ்சாவூர்ல நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு திருச்சி சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு, அப்படி திருச்சி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் அவங்க கைது செய்ய உள்ளே இருக்கிற சமயத்தில் இதே மாதிரி அவருடைய மனைவிக்கு உடல்நல குறைவு ஏற்படுகிறது. கவனிக்க ஆள் இல்லை, வேற குடும்பத்தில் வேற யாரும் இல்லை. சிறையில் இருக்கிற தோழர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க பரோலில் போயிட்டு வாங்க, ஜாமீனில் போயிட்டு வாங்க, அது ஒன்றும் தவறு இல்லை, உடம்பு சரியான பிறகு வந்துடலாம், அது நம்ம அரசாங்கத்தோட விண்ணப்பம் போடலாம். அப்படிங்கும் போது அவர் சொன்னாரு, பரோல் எழுதி கொடுக்கறதோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதோ இதெல்லாம் நமக்கு தவறு, அதெல்லாம் கூடவே கூடாது. அதெல்லாம் சொல்லி தான் பெரியார் நம்மளை கூப்பிட்டார். யாரும் ஜாமீன் வரக்கூடாது, கேட்கக்கூடாது, கொடுக்குற தண்டனை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் கேட்டாரு. நம்ம வந்திருக்கோம், அதனால அவங்க எப்படி வேணாலும் ஆகட்டும் அப்படின்னாரு. அருமை தோழர்களே, சிறையில் இருக்காரு, உடம்பு கவனிக்க ஆள் இல்லை, அந்த அம்மா செத்துட்டாங்க. செத்துட்ட பிறகு தந்தி வருது.
தந்தி வரும்போது சாவுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அந்த அம்மா உடம்பு சரியில்லாதப்பே போகல, இப்போ சாவுக்கு போறதால அந்த அம்மா திரும்பவும் வந்துட போறாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, நான் அதுக்கும் போகல அப்படின்ட்டார். அப்படி வெளியே வந்து அந்த வாழ்க்கை என்று சொன்னால், ஒரு வாழ்க்கை துணையை இழந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. லால்குடி, திருச்சி பக்கத்தில் இருக்கிற லால்குடி இருக்க, அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 தோழர்கள். இப்போ நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா 3 மாசத்திலிருந்து 1.5 ஆண்டு தண்டனைன்னு சொன்ன பிறகு 350 தோழர்கள் கைது செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் சபரிமுத்துன்னு ஒருத்தர், அவர் கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் அடைக்கிறான். இங்கே இருந்தவரை கொண்டு போய் கோவையில் போடுறாங்க. அப்படி கோவை சிறையிலே அவருக்கு 9 மாத தண்டனை. சிறைச்சாலையில் மதிய நேரத்தில் கைதான நம்முடைய கட்சி தோழர்கள் பேசிக்குவாங்க. அப்படி பேசுகிற போது என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம சிறைச்சாலையை விட்டு வெளியில் போனாலும் நம்ம சாதியில் நம்ம திருமணம் பண்ணக்கூடாது, சாதி மறுப்புங்கிறது போராட்டத்துக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை நெறியாவும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றார், கலந்து பேசுறார். அப்ப அவரை கேட்கிறான், அந்த தோழரை கேட்கிறான், சபரிமுத்தை கேட்கிறான், உங்க குடும்பத்தில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? என் மகள் இருக்கா, லீலான்னு பேரு. அந்த பொண்ணை, அந்த மகளை கண்டிப்பா சாதி மறுப்பு திருமணமாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிறைச்சாலையில் இருக்கிற கைதாகி இருக்கிற தோழர் கணபதின்னு, அவர் என்ன சிதம்பரம்னு சொல்லி, அவர் என்ன சொல்றாரு, ஐயா உங்க மகளை நான் திருமணம் பண்ணிக்கிறேங்க, பொண்ணை மாப்பிள்ளை பார்க்கல, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கல, லட்சியம் ஒன்றா சேர்க்குது. திருமண நிச்சயதார்த்தம் எங்கே நடக்கிறதுன்னு சொன்னா, அருமை தோழர்களே, கோவை சிறைச்சாலையிலே அந்த திருமண உறுதி நடக்கிறது. அதற்கு பிறகு வெளியிலே வந்து அந்த திருமணம் நடக்கிறது. பெரியார் மாளிகையில் ஆசிரியர் தலைமையிலே, ஐயா தந்தை பெரியார் அவர்கள் தலைமையிலே திருமணம் நடக்குது. அவங்களுக்கு 3 குழந்தை பிறகுது. அந்த 3 குழந்தைக்கு பெயர் சூட்டுறதுக்கு ஐயா கிட்ட போய் கேட்குறாங்க. பெரியார் அவர்கள் முதல் பையன் ஆண் பிள்ளை காமராஜ்னு பேர் வைக்கிறாரு. 2வது பொண்ணு பெண் குழந்தை அருமை கண்ணுன்னு பேர் வைக்கிறாங்க, ஐயாவே வைக்கிறாங்க. 3வது ஆண் குழந்தை பிறந்தது. அவங்க என்ன சொல்றாங்க, பெரியார்கிட்ட போய் இப்போ பேர் வைக்க வேண்டாம், நாம இந்த பிள்ளைக்கு பேர் வைப்போம். யார் பேருன்னு கேட்டா வீரமணின்னு பேர் வைக்கிறாங்க. அருமை தோழர்களே, அந்த 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணாங்க. வீரமணி விதவை திருமணம் பண்ணார். ஒரு குடும்பத்துல, ஒரு சிறைச்சாலையில கைதியாகி உள்ள போனவங்க வெளியில வந்து இந்த சாதி மறுப்பு திருமணத்தை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. வள்ளின்னு ஒரு மகளை பெற்ற தோழர் அப்பா, அவர் அதே மாதிரி திருச்சி சிறையில் இருக்காரு. அவரும் இதே மாதிரி பார்க்கிற போது மணியன் என்கிற தோழர், 2 பேருக்கும் இதே மாதிரி வேற வேற ஊர்ல இருக்கிறவங்க சாதி மறுப்பு திருமணமா பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஐயா கிட்ட போய் சொல்லும் போது ஐயா பேர் வைக்கிறாரு, சிறை செல்வின்னு பேர் வைக்கிறார். பேர் வைக்கல, சிறைச்சாலையில் இருந்திருக்காங்கல்ல, அதை நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு அந்த பேரை வைக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை சிறைச்சாலையில் ஒரு கணவன் மனைவி 2 பேர் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க. அந்த மனைவிக்கு 3 மாத தண்டனை, கணவருக்கு 9 மாத தண்டனை. 2 பேரையுமே வேலூர் சிறைச்சாலையில் வச்சிருக்காங்க. அந்த மனைவி கற்பமல்ல பெண்ணா உள்ள போறாங்க, கற்பத்தோட இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது முதல்லயே அந்த அம்மா வெளியில வந்துட்டாங்க, குழந்தை அங்க பிறக்குது. இது யார் கவனிச்சுக்கிட்டாங்கன்னு அருமை தோழர்களே, அன்னை மணியம்மையார் அவர்கள் ஐயா இருந்த மீரான் சாஹிப் தெரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் அழைச்சிக்கிட்டு போய் அவர் 9 மாசம் 6 மாசத்துக்கு பிறகு தானே வெளியில வர முடியும், அந்த 6 மாசம் வரைக்கும் தன்னுடைய வீட்டிலே பெரியாரோடு அம்மாவோடு அந்த பெண் இருந்து வளர்ந்து இன்றைக்கு அவங்க நம்ம தோழர் செல்வம் அவர்கள் இந்த நம்முடைய ஞாயிறு மலரில் பேட்டி எடுக்கிறாங்கல்ல, அதுல அந்த அம்மா லீலாவதின்னு சொல்லி பெருமையா சொல்லுது, நான் இன்னமும் நான் கட்சி உணர்வோட இருக்கேன், நான் 80 வயது கடந்த பெண்ணு நாடு, ஆனாலும் கூட சாதி மறுப்பிலே பெரியாருடைய கொள்கையிலே இன்றைக்கு நான் எடுத்து எவ்வளவோ எங்கள் வாழ்க்கையிலே இன்னல்கள் வந்தது, துயரம் வந்தது, இதையெல்லாம் தாங்கி கொண்டிருந்தேன்னு சொன்னாங்க. அருமை தோழர்களே, இவங்கெல்லாம் எளியவர்கள், வசதியானவங்க இருக்காங்க. எங்கள் சிதம்பரம் மாவட்ட தலைவர் கு கிருஷ்ணசாமி 50-60 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். அவரை போலவே இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீதி கட்சியினுடைய முக்கிய தலைவர்களிலே ஒருவராக இருந்த
நீடாமங்கலம் ஆனாவண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனா ஆறுமுகம் அவர்கள், அவரை போல ஆனைமலை நரசிம்மன், அந்த காலத்தில் பிஏன்னு சொன்னா பிஏலாம் சாதாரண படிக்க முடியாது. அப்படிப்பட்டவர் ஐயாவுக்கு சம்பந்தி உறவு வேணும். வேலூர் திருநாவுக்கரசு, திருச்சியிலே டிடி வீரப்பா, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா பெரிய லட்சியாதிபதிகள், கோடீஸ்வரர்கள், பட்டு சொக்கா தான் போடுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் சிறைச்சாலை கொடுக்குற அந்த சீருடை இருக்கு பாருங்க, அதை அணிஞ்சிக்கிட்டு சாதாரண அலுமினிய தட்டையும் கோவலையும் கையில் ஏந்திக்கிட்டு அங்கே சிறைச்சாலையிலே அவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு சொன்னால் ஆர்டர்லின்னு சொல்லுவாங்க. சிறைச்சாலைக்கு போனவங்களுக்கு தெரியும், வேலை சாதாரணமாக எடுபடி வேலை செய்கிறது. அப்போ நம்ம கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு, அந்த ஜெயிலரை பார்த்து சொல்லியிருக்காரு, ஐயா உங்கள் மாத சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் அந்த சம்பளத்தை சொல்லியிருக்காரு, இந்த சம்பளம் இருக்க 2 நாள் என்னுடைய வருமானம், ஆனால் நான் இந்த சிறைச்சாலையில் உங்களுக்கு வேலை செய்கிறேன். என்ன காரணம் தெரியுங்களா? பெரியார் சொன்ன போராட்டத்தை நான் ஏற்று வந்ததாலே இந்த தியாகத்தை நான் செய்தேன்னு சொல்றார். எங்கேயே தேடுகிறால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாவீரர்கள் நிறைந்த அந்த போராட்டம் தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, எழுச்சியை உருவாக்கியது. சாதி மறுப்புக்காக இன்னைக்கு பல பேர் பேசுறா. பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமே பாடுபட்ட தலைவர், எங்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்களே. இதைவிட ஒரு தியாகத்தை செய்ய முடியுமா? நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.